தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி பிறந்தது ஏழை எதற்காக? நாளும் உழைத்து ஏழை மனதில் நீங்கும் அதற்காக. மோகன் சார், நடிகர் மோகன் சாரோட பிறந்த நாள். அவர் பாட்டெல்லாம் பாத்துக்கிறீங்களா? ஓகே, அவர் வந்தாருன்னா உதயகீதத்துல ஒரு பாட்டு பாடணும். ஓ, அவரே பாட வைக்க போறீங்களா? பாட வைக்க போறோம். என்ன பண்ணலாம்? எம்ஜிஆர் படம் தேடி வந்தோம். தெரியுமா? அவர் எம்ஜிஆர் தெரியுமா? பாரு, எம்ஜிஆருடைய இது எவ்வளோ சொல்லணும்னா கோழி கணக்கில் சொல்லலாம். எம்ஜிஆருடைய பாட்டு என் முகத்தை பார்க்க அங்க பார்த்து சொல்லுங்க. மக்களுக்கு நீங்க சொல்லுங்க, மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. அதே போல மோகன் செய்யணும். மக்களுக்கு அவர் எடுத்து அதே செய்யணும். அவருடைய பேர் இவர் எடுக்கணும். தெரியுங்க மோகன். மோகன் பிறந்த நாள் தெரியுங்க. சினிமா நடிகர் மோகன் தெரியும். எல்லா பாட்டும் பார்த்திருக்கேன். தாயோட அருமை தெரிஞ்சவரு ஒரே தலைவர் யாருன்னா அதான் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். அவர்தான் தாயை நம்பியார் அடிச்சாலும் அவருக்கு பிடிக்காது, அசோகம் அடிச்சாலும் பிடிக்காது. எங்க இருந்தாலும் வந்துருவாரு. கரெக்டா? ஆமா, கரெக்ட். அவரெல்லாம் உயிரோட இருந்தாருன்னா அவ்வளவுதான், மறுபிறவிதான். மறுபிறவி அவர் இருந்தாருன்னா அவ்வளவுதான். உலகமே அவர் போய் சேர்ந்தாரு. மோகன் சார் நல்லா செய்வாரு, நல்லா மக்களுக்கு கொடுப்பாங்க. இதயம் ஒரு கோவில், அதில் இதயம் ஒரு காவல். பாடும் இசையை வகையாய் நாளும் பாடுவேன். பாடுங்க. தேனே தென் பாண்டிமானே இசைத்தேனே இசைத்தேனே நீயோ செந்தாமரை என்று ஆக்டர் மோகன் சார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது காப்பகத்திற்கு மதிய உணவு வழங்கப்பட்டதற்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மோகன் சார் அவர்களது குடும்பத்தினர் சீரம் சிறப்போடு செல்வ செழிப்போடு நீண்ட ஆயுளோடு எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். சென்னை தமிழ் ட்ரெண்டிங். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா ராயப்பேட்டையில் உள்ள அன்னை அன்பாலய அனாதாசிரமத்தில் இருக்கேன். இங்கே பாருங்க, எல்லாம் அம்மாங்க, எல்லாம் அம்மா. ஒரு அம்மா இல்லை, இவ்வளோ அம்மாவும் எனக்கு சொந்தம் தான் எனக்கு. ஏன்னா நான் என்னை பெற்றது ஒரு அம்மானா இங்கே பல அம்மாக்கள் இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ நான் அந்த ஆசிரமத்தில் நான் இருக்கிறேன். நான் உங்களால் முடிஞ்சால் இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். இவனை வந்துக்கிறேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? முதல்ல நல்லா இருக்குங்க. ஒரு எந்த குறையும் இல்ல? இல்ல நல்லா பாத்துக்கிறாங்க. எங்க சார் வந்திருக்காரு, பாத்துக்கிறாங்களா? எல்லாமே நல்லா இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே ஸ்டாஃப் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்க. எங்களுக்கு என்ன தேவையோ அவங்க செய்யறாங்க எல்லாமே. மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க நீங்க? 45 பேர் இருக்கோம். 45 பேர் இருக்கோம். ஸ்டாஃபோட சேர்ந்து 50 பேர். அதாவது பண்டிகைன்னா ஒரு பண்டிகை இருக்கா, தீபாவளி போல. ஆனா 365 நாளும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். பாருங்க. சரி, இப்போ யாருடைய பிறந்த நாள் இன்னைக்கு? மோகன் சார், நடிகர் மோகன் சாரோட பிறந்த நாள். அவர் பாட்டெல்லாம் பாத்துக்கிறீங்களா? ஓகே, அவர் வந்தாருன்னா உதயகீதத்துல ஒரு பாட்டு பாடணும். ஓ, அவரே பாட வைக்க போறீங்களா? பாட வைக்க போறோம். அதுதான் ஒரு மைக் மோகன். எனக்கு தெரியாது. மைக் மோகன் சார் அவங்க ஒரு பாடின பாட்டு என்ன சொல்லுங்க. அதான் இவங்க பாடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்காக அவர் பாடணும் வந்தாருன்னா. இப்போ கண்டிப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து கேட்போம். 2 லைன் பாட சொல்லுங்க. அவரை விடாதீங்க. நீங்க படத்துல பாடுகிறீங்க, நேரடியா 2 வார்த்தை பாடுங்க. நாங்க எப்போ முடிவு பண்ணிட்டோம் காலையிலேயே. அவர் வந்தாருன்னா இந்த பாட்டை பாட சொல்லணும். பாத்து கொடுத்துங்க. எவ்வளவு ஜனங்க அந்த பாட்டுக்காக எங்க தியேட்டர்ல அவ்வளோ ஜனம் அவ்வளோ பார்த்தாங்க. நடிப்பு. இப்ப டிவில என்ன படம் போகுது? எம்ஜிஆர் படம் தேடி வந்தோம். தெரியுமா? அவர் எம்ஜிஆர் தெரியுமா? பாரு, பார்க்க போன என்ன உதவிப்பாங்க போல் தெரியுது. நீ எம்ஜிஆர் தெரியாம நீ வந்து இன்டர்வியூ எடுக்கிறியாடான்னு. அவர் உதவி எல்லாம் பண்றாரு, பாத்துக்கிறீங்களா? இப்பதானே சார் வந்திருக்காரு எங்க ஹோமுக்கு. இனிமே அடிக்கடி வரணும் எங்க ஹோமுக்கு. அவரு அடிக்கடிக்கு வரணும். ஆமா. சரி சரி சரி. பிறந்த நாள். அவர் பல்லாண்டு வாழணும். அவர் நீடோடி வாழணும். நல்ல நீண்ட ஆயுச போட்டுன்னு அவர் நல்ல வளமோட வாழணும். அது நல்ல அமோகமான வெற்றி பெறணும். சரி, அவர் படத்துக்கு நீங்க பாக்குறது ஒரு ஷோ போட்டா வருவீங்களா? என்ன படம் சார் பேரு? ஆறாவா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு. பாக்குறோம் சார், நாங்க கண்டிப்பா பாக்குறோம். எங்களை போல இல்லாதவங்களுக்கு அவர் உதவி செய்யணும். செய்யறாரு. ஆனா ஏழைங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறாருன்னு பாத்துருக்கோம், நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சரிம்மா. அந்த மாதிரி இப்ப எங்களுக்கு உதவி செய்ய இன்னைக்கு வராரு. ரொம்ப சந்தோஷம். அவருடைய எம்ஜிஆருடைய இது எவ்வளோ சொல்லணும்னா கோழி கணக்கில் சொல்லலாம். எம்ஜிஆருடைய பாட்டு. என் முகத்தை பார்க்க அங்க பார்த்து சொல்லுங்க. மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. மக்களுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. அதே போல மோகன் செய்யணும். மக்களுக்கு அவர் எடுத்து உதவி செய்யணும். அவருடைய பேர் இவர் எடுக்கணும். அவர் மனைவி மக்களோட நல்லா இருக்கணும். எங்க ஊருக்கே வருவார். நான் நேரடியா பாத்துக்கிறேன். பாவ சண்முகம் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது பாவ சண்முகம்னா. எங்க ஊருக்கு சின்ன திருவண்ணாமலை பாவசண்முகத்துக்கு வருவாரு. ஜெயலலிதா, இது சரோஜி தேவி, விஜயகுமார், SSR, NS கிருஷ்ணன், டி ஆர் முருகன், லலிதா, பத்மினி, ராகினி, தியாகராஜ் பாகவதர், இது அண்ணாதுரை, கருணாநிதி, VK ராம, இது ராமசாமி, சோமங்கல நடிப்பாரு ராமசாமி. அந்த ராமசாமி எல்லாரும் வந்துக்கிறாங்க. என் வீட்டுல நான் பார்த்திருக்கிறேன். அவர் வீட்டுக்கு போவேன் நான் அடிக்கடி. பாவசர்ம வீட்டுக்கு நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நான் அப்பெல்லாம் கல்யாணம் பண்றாப்புல இருந்தேன். 18 வயசு இருக்குமா? பேச முடியுமா சார்? வெளியே அவர் ரோஜா கலர்ல தான். ஆனா வேட்டிய சட்டை தான். தெரிய மாட்டேங்குது. ரோஜா பூ தான் தெரியுது, அவர் தெரிய மாட்டேங்குது. அவரு பேண்ட் ஷர்ட் தான். அவர் வெளியே எங்களுக்கெல்லாம் வணக்கம் பண்ணிட்டு, அம்மா சரோஜி தேவின்னு கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்துருவாங்க, நீங்க எல்லாரும் அவங்கள பாருங்க அண்ட் எங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு ஊட்ட போனாரு. உடனே கொஞ்ச நேரம் சேர்ந்து சரோஜி தேவி வந்தாங்க. வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் கையெடுத்து வணக்கம் பண்ணினே போனாங்க. அதில் ஒரு அம்மா துணிச்சில கையை பிடிச்சி நிறுத்தினாங்க. நாங்களாம் இல்லைன்னு பார்க்குறேன். எங்கிட்ட என்னன்னு கூட பேச போறீங்களே அப்படின்னு பார்த்து அண்ணா எம்ஜிஆர் போயிடுவார். அவர் ரசிகர்கள் என்னை மடக்கிடுவாங்க, நான் அவர் கூடயே போகிறேன், தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்போ சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் விட்டு போயிட்டோம். பாவ சண்முகம் வீட்டுக்கு தான் எல்லாரும் நடிகரும் வருவாங்க.
சின்னகரத்தில் பாவசன் மூடுன்னு பேர் போன ஊழிய அப்போல்லாம் வந்து திமுக கட்சி அவர். அது தான் எம்ஜிஆர் பேர் அண்ணா திமுக வானார். ஒரு எம்எல்ஏக்கே தெரியாதுல உங்களுக்கு தெரியுது. ஐயோ ஒரு மந்திரிக்கு தெரியாதுல உங்களுக்கு தெரியுது. அதே போல செய்யணும் அவரும். அந்த பேர் அவர் எடுக்கணும். எம்ஜிஆர் பேர் மாதிரி அவர் எடுக்கணும். நல்ல மாதிரியா புள்ள குட்டியோட அவங்க ஒய்ஃபோட நல்லா இருக்கணும். அண்ணாமலை மலரும் அவர் ஆயுசு வளரணும். இப்போ யார பார்க்க இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணி உட்காந்துக்கிறீங்க? மோகன் ஐயாவை. மோகன் ஐயா அவர் பாட்டெல்லாம் பாத்துக்கிறீங்களா? பாட்டு படம் எல்லாம் பாத்துருக்கிறேன். ஓ டிவில போட பாப்பீங்க. அவர் என்னென்ன பாட்டுல பாடிக்கிற ஞாபகம் இருக்குதா? எல்லாம் பாட்டும் ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இருக்குதா? அவன் கேமரா பாருங்க என்ன பாக்க. என் மூஞ்சி நல்லா இல்ல, என் மூஞ்சி நல்லா, உங்க மூஞ்சி நல்லா இருக்குது. அதாவது பாருங்க இந்த ஆசிரமத்துல பாருங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இப்ப நான்லாம் வந்து வெளியே வந்து சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போறேன், நான் சந்தோஷமா இல்லைங்க. எல்லாம் பொய் வேஷம். இதுதான் உண்மையான ஒரிஜினாலிட்டி. நல்லா கலகலன்னு இருக்காங்க. நீங்க நல்லா பாத்துக்கிறாங்களாமா? நல்லா பாத்துக்கிறாரு. சரி சரி. இப்ப மோகன் சார் வருவாரு, நீங்க எல்லாம் சேர்ந்து அவர் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. கண்டிப்பா பாடுவாரு. நீ என்ன அவரு மோகன் சாருக்கு இன்னைக்கு அவரு தான் எதுக்கு வர்றாரு? இங்க இன்னைக்கு பிறந்த நாள் அவருக்கு வராரா? மோகன் சார் இன்னைக்கு வராரு, அவருடைய பர்த்டே. அவர் நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். அவரு 100 ஆண்டு வாழணும். அவரு படம் பாத்துக்கிறீங்கல்ல? அவர் படம். சரி, பாட்டு எல்லாம் அவர் படம் பாத்தீங்க. எம்ஜிஆர் படம் பாத்துக்கிறீங்களா? எம்ஜிஆர் படம் எல்லாமே பாத்துருக்கேன். சரி சரி. அவரு ரொம்ப அதிகமா வந்து யார் மேல பாசமா இருப்பாரு? அம்மா மேலதான், தாய் மேலதான். தாயை தான் ஒரு தகப்பம் கூட அவர் பார்த்தது இல்ல. பாருங்க இந்த ஆசிரமத்துல நானே வந்து ஜாயின் பண்ணிடலான்னுக்கிறேன். வெளியே போர் அடிச்சிச்சு. இவங்க கூட நல்லா ஜாலியா இருக்கலாம் போல் தெரியுது. சந்தோஷமா இருக்கலாம். நம்மளாம் ஐக்க மாட்டான். நானா நீங்களாம் அனாதியே கிடையாது. அனாதியெல்லாம் வெளியே இருக்குது. அனாதியெல்லாம் வெளியே கிடக்குது. காசு பணம் எல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வெளியே இருக்குது. நீங்க அனாதியே கிடையாது. நீங்க எல்லாமே சொந்த பேரு, அப்பா பெரியம்மா தம்பி நல்லா எல்லாமே இருக்கிறாங்க. என்ன வேணுமோ கேளுமா, நான் உங்களுக்கு தரேன். நீங்க இங்க இருக்கிறவங்க யாரும் இல்லைன்னு வந்துருக்காங்க. உங்களுக்கு வீடு மட்டும் இல்லைன்னு வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன வேணுமோ வீடு வீடுலாம் ஒண்ணு. மனசே வீடுதாம்மா. நம்ம மனசு அதுவே வீடுதான். புரியுதா? இந்த உலகத்துல எதுவுமே கொண்டு வந்தது இல்ல, கொண்டும் போக முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அனுபவிக்கணும். அதாவது இப்ப நான் சொல்றேன் பாருங்க, 2K கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? இவங்க தான் ஜாலியா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து உண்மையான 2K கிட்ஸ். இவங்க சந்தோஷமா பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஜாலியா இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட பாருங்க. என்னம்மா யார் அழுவுறது? அழுகுறாமா? ஏன் அழுகுற? அழுகுறப்பா, இங்க சந்தோஷமா இருக்கும். அழுது ஒரு விஷயம் இல்ல. அழுது முடிஞ்சாச்சு, எல்லாம் அழுது முடிஞ்சாச்சு இல்ல. இனிமேல் ஒன்னும் இல்ல. இனிமேல சந்தோஷமா இருங்க. ஓகேங்களா? படம் பாக்குவீங்களான்னு கேக்குறாங்க. ஐயோ, அவர் ரொம்ப விரும்பி பாப்பாண்டுக்காக எம்ஜிஆர் படம், சிவாஜி கணேசன் எல்லாம் பார்ப்பேன். சிவாஜி கணேசன் ரசிகர். எம்ஜிஆர் சாப்பாடு சாப்பிடுவேன். சின்னதுல இருந்து இந்த இது சத்துணவு சாப்பிடுவேன். அம்மா நடிச்சா அவர் கூட ரொம்ப பிடிக்கும். ஜெயலலிதா அம்மா நடிச்சா எம்ஜிஆர் படம் ஓடி நிக்குது இல்ல, நல்லா பிடிக்கும். அன்னைக்கு ஒரு நாள் சிவாஜி யாரு வரா தெரியுங்களா? மோகன் சார். மோகன் சார் வாழ்த்துதா? புரியுதா? அவரை வந்து உதவி எல்லாம் பண்ற மாதிரி கண்டிப்பா பண்ணிட்டு தான் வராரு. கண்டிப்பா வந்து அவரே வந்து என்ன ஏழைங்களுக்கோ அவருக்கு கரெக்டா தேடி தான் போறாரு. ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த ஆசிரமத்துக்கு வர்றதுனா அதுக்கு நீங்க நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். பாலசுப்ரமணிய மோகன் சார் பாட்டு ரொம்ப செட் ஆகும். அவர் பாடுறதுக்கு ஒரு பாடம், ஒரு 2 லைன் பாடுங்களேன். ஜெயம் ஒரு கோவில், உதயம் ஒரு காவல், இனி பாடும் இசையை வகையாய் நாளும் பாடுவேன். எனக்கே தெரியாது இந்த பாட்டு, நான் பார்த்துன்னு கிடப்பேன். ஆனா இவங்க பாடியே காமிச்சிட்டாங்க. இதை விட என்ன வேணும்? நான் நிறைய தடவை அவர் பாட்டை பார்த்துக்கிறேன் கொண்டு. ஆனா அது லிப்ட் மூமெண்ட் கூட நான் பாடினது கிடையாது. இவங்க லிப்ட் மூமெண்டோட அந்த பாட்டு வந்து ராக தீபம் ஏற்று நேர புயல் மழையோ. உண்மையிலேயே அந்த பாட்டு தெரியும்ல, நல்லா ஹிட் ஆயிடுச்சு அந்த பாட்டு. பாருங்க, பாட்டே ஹிட் ஆச்சுன்னு சொல்றாரு. நான் வேற என்ன படம் பார்த்திருக்கேன்? வேற படம்னா பாடுங்க. தேனே தென் பாண்டிமானே இசைத்தேனே இசைத்தேனே நீயோ செந்தாமரை
தாலேலோ. அம்மா வந்து ஜெயில பாடுவாங்க தம் பிள்ளைக்கோசம். தாலேலேலோ தேனே தென் பாண்டி மீனே இசை தேனி இசை தேனி. சூப்பர். கைத்தட்டுங்க. அருமையா பாடு. சரி, எம்ஜிஆர் பாடு, அம்மா பத்தி நிறைய பாடு. தாய் இல்லாம நான் எவ்வளவு பாடுகிறாரு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி பிறந்தது ஏழை எதற்காக. நாளும் உழைத்து ஏழை மனதில் நீங்கும் அதற்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழை நமக்காக. பாருங்க, ஒரு கட்சிக்காருக்கே இந்த பாட்டு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. ஒரு ஆசிரமத்துல உட்காந்து இந்த பாட்டை வந்து இந்த பாட்டை நல்லா மெமரி வச்சுன்னு புத்தன் இயேசு காந்தி பிறந்த அந்த பாட்டை நல்ல அவர் கூட்டின்னு வருவார் ஆசிரமத்துல. இந்த பாட்டு நான் அவர் பாட்டு எவ்வளவு அம்மாவோட பாட்டுலாம் எவ்வளவு பாட்டு.